மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது அப்படிங்கிறது சங்கீதக்காரர் சொல்கிறார். மானானது எதை வாஞ்சிக்கிறது? தண்ணீரை என்ன செய்கிறது? வாஞ்சி. அதுக்கு தேவை அதுக்குரிய ஆகாரம். அந்த ஆகாரம் தான் அதுக்கு. அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்யுது? வாஞ்சித்து கதறி என்ன செய்கிறது? அது கடந்து போகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, தாகம், கதறுது தனக்கு ஒரு தேவை, அது முக்கியமான தேவை. தண்ணீர் என்பது உயிருக்கு சமம். இது கிடைப்பதற்காக இந்த மானானது கதறுது அப்படின்னா அது அந்த இடத்தை பார்த்து அதை அடைவதற்காக அவ்வளவு பிரயாசப்பட்டு என்ன செய்யுது? இந்த மானானது வாஞ்சித்து கதறுகிறது. அது போல என் ஆத்துமா. இப்ப ஆண்டவர் இதிலிருந்து சில கேள்வியோடு கூட நமக்கு ஒரு பிரசாந்தம் கொடுக்கிறார். ஒரு மானு தனக்கு உயிராய் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எங்க கிடைக்குமோ அதற்காக என்ன செய்கிறது? அது கதறி கதறி ஓடி அதை அடைகிறது. நம்ம ஆத்துமா, அவரே சொல்லுகிறார், என் ஆத்துமா உண்மையில என்ன செய்யுது? இந்த மானை போல வாஞ்சையா தாகமா இருக்குன்னு சொல்றாரு. அப்படி நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் மேல வாஞ்சை தாகம் இருக்கிறதா? அப்படி இருந்தால் அதை அடைவதற்காக இந்த மானை போல நம்ம என்ன செய்யறோம்? கதறுகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமா நமக்கு கேட்கிறார். நிறைய பிள்ளைங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க, இந்த வாஞ்சை தாகத்தை போல இந்த மானை போல கதறி அந்த ஆண்டவர் மேல இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், ஆசை, ஒரு தாகம், ஒரு வாஞ்சை இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டு பாருங்க. அப்படி நம்ம இருக்கிறோமா? ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்கள் ஒரு சில பிள்ளைங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க, நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணலாம், ஆராதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அவங்களை யாரையும் நம்ம தவறா சொல்லல. எல்லாருக்குள்ளும் இந்த மாதிரியான ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு வெறித்தனமான ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். மனசுக்குள்ள சொல்லணும், நான் உண்மையாவே அப்படி இருக்கிறேனா? ஏன்னா மானுக்கு அந்த தண்ணீர் குடி கேட்டால் அது செத்து போயிடும். நம்ம ஆவிக்குரிய ஆண்டோடைய பிள்ளைங்க, இதை நமக்கு உயிரே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம கதறோமா, கண்ணீர் வடிக்கிறோமா, வேதனைப்படுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செய்யணும்? கேட்கணும். ஏன்னா அழிந்து போகிற உலகத்திற்காக மனுஷன் தன் உயிரை பணைய வைத்து என்ன செய்யறான்? நம்ம ஒரு இதுல பாத்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கம் எடுக்கிற அது அப்படி சின்ன சுரங்கம், நேரம் நடந்து போக முடியாது, குனிஞ்சுதான் போகணும். அது போட்டிருக்கிறான். எவ்வளவோ தூரம் உள்ள போய் நிலக்கரியை வெட்டுறாங்க. வெட்டும் போது விழுகுது, பெரிய வரி சுவர் மாதிரி விழுகுது. உள்ள என்ன நடந்தாலும் அவ்வளவுதான். அவசரத்துக்கு வெளியே என்ன செய்ய முடியாது? வர முடியாது. எதற்காக? ஒரு செல்வாங்கள ஒரு சனம் வைத்துக்கான்னு சொல்லி அவன் பிழைப்புக்காக அவ்வளவு என்ன செய்யறாங்க? பாடுபட்டு உழைக்கிறாங்க. அதே போல இந்தோனேசியா இந்தோனேசியாவில் அந்த இது எரிமலை இருக்கு இல்லையா, எரிமலை பகுதி, அந்த பகுதியில் சல்பர் அதை வெட்டி எடுக்கிறாங்க. அது ஹீட்டாவே இருக்குது. உயிரை பணையை வைத்து கொண்டு அதை என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க. அந்த காட்சியை நான் பார்த்துருக்கேன். இப்போ மனிதன் பிழைப்பதற்காக உயிரை பணையை வச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறான், சம்பாதிக்கிறான். ரைட், ஓகே, சந்தோஷம். ஆனால் தன்னுடைய ஆவிக்குரிய ஆத்துமாக்களுக்காக அவன் எவ்வளவு பாடு வருகிறான், எவ்வளவு பிரயாசப்படுகிறான், எவ்வளவு உயிரை பணைய வச்சு ஆண்டவருக்கா வாழ்றான் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆவியானவர் இன்னைக்கு நம்மகிட்ட கேட்கிறார். உலக மனுஷன் அழிந்து போகிறார் வயிற்றுக்காக, அவன் உயிரை தியாகம் பண்ணி உயிரை பணைய வச்சு பண்றானே. இன்னைக்கு பரலோகத்துக்கு போகக்கூடிய நாம நம்முடைய ஆத்துமாவுக்காக இவ்வளவு பிரயாசப்படுகிறோமா? இப்படி ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன செய்யறாரு? கேள்வி கேட்கிறார். ஏன் அப்படின்னா இந்த பரலோக ஆசீர்வாதம் என்பது அழியாத ஒன்று. பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்பது அழியாதது. பூமிக்குரிய எல்லாம் அழிஞ்சு போகும். அழிந்து போகிறதுக்காக மனுஷன் படுகிற பிரயாசத்தை விட அழியாத ஆசீர்வாதத்திற்காக மனுஷன் பிரயாசப்படுகிறானா அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு. சேர்த்துக்கோங்களேன், பிரயாசம் குறைவு தான். நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார், பிரயாசப்படு. ஆமென், அல்லேலூயா. மான்களை போல என்ன செய்? கதறு, போராடு. தன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக மான் எவ்வளவு போராடுகிறதோ அது போல என்ன செய்?
போராடு. ஒரு மானுக்கு தண்ணி இல்லை, ரொம்ப தூரத்தில் கிடக்குன்னா அது என்ன செய்யுது? தான் அதை குடிப்பதற்காக அவ்வளவு பிரயாசப்படுது. அதுபோல நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம ஆவிக்குரிய ஆத்துமக்களுக்காய் கதறணும், போராடணும். ஆண்டவரே எனக்கு இறக்காசு நான். அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை தேடுவதற்கு பிரயாசம் என்ன செய்யணும்? கண்ணீர் வடிக்கணும், கதறணும், அழுகணும், போராடணும். அல்லேலூயா. நம்ம இந்த இந்த சங்கீதக்காரர் எப்படி கதறாரு? அந்த கதறல் நமக்கு என்ன செய்யணும்? வேணும், வேதனை வேணும், கண்ணீர் வேணும். இருந்தால் தான் நம்ம ஆண்டவருடைய அடுத்த கட்டத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். அதனால தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு நீங்கள் பிரயாசப்படணும். அந்த சரி, ஒவ்வொன்றுக்காக வரலாம். ஒவ்வொரு காரியத்துக்கு எதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் பிரயாசப்பட்டால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்ட பிரசங்கமாக தான் இருக்கும். ஆனால் மறுபடியும் ஆவியானவர் வேறொரு தலைப்பு மூலமாக நம்மோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். எஸ்தர் புத்தகம் கேளுங்க. எஸ்தர் புத்தகம் 4வது அதிகாரம், 4 அதிகாரமா 23 வசனம் வாசிங்களா? என்ன சொல்லியிருக்குன்னு? சாரி 4 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம். ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். இரட்டு உடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. இப்ப 3 வசனம். அதான் 3 வசனம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் தளத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் சாம்பல் கிடந்தார். இப்ப ஒரு காரியத்துக்காக இப்ப நான் என்ன சொல்றேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து ஆவியானவர் அந்த மான்கள் நீரோட அந்த வசனம் சொல்றது போல கதறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, போராடுறாங்க இல்லையா? அது மாதிரி இங்க ஒரு சம்பவம் நடக்கு. ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு கட்டளை வந்துருச்சு. அந்த கட்டளையின் பேர் யூதர்கள் எல்லாரையும் என்ன செய்யணும்? கொன்னு கொடிய அழிவு வரும் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யல? மறந்து. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி உலகத்தில் ஜெயிச்சது ஒருத்தருமே இல்லை. அந்த ஆமான்கிறவன் அந்த அகாசுவர் ராஜாவை தூண்டி விட்டு ஒரு தவறான ஒரு சட்டத்தை போட்டு இருக்கிற எல்லா அந்த யூதர்களையும் கொலை செய்யணும். ஒரே நாளில் ஆமான் என்ன செய்தான்? போட்டான். ஒரே நாளில் அழிக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்கிறாங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரை எதிர்பார்த்தார். என் பிள்ளைகளே, நீங்கள் இந்த மாதிரி சட்டம் வரும்போது, திட்டம் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட புலம்ப ஆரம்பிக்கணும். ஆமென், அல்லேலூயா. இந்த மானானது எப்படி கதறுதோ அப்படி கதறினாங்க. ஆண்டவரே எங்களுக்கு இறக்கசை. அநேகர் ரட்டிலும் சாம்பலில் விழுந்து கிடந்து புரண்டு ஆண்டவரை நோக்கி என்ன செஞ்சாங்க? உபவாசம் இருந்து 3 நாள் தான். ரொம்ப நாள் உபவாசம் இருக்கு. எத்தனை நாள்? 3 நாள். அவ சொல்ற அல்லும் பழகும் பகலும் குடியாமல் புசியாமல் கூட 3 நாள் இருங்க, நானும் என் தாதிமார்கள் உபவாசம் இருக்கிறவன் போட்டு கதறாங்க. எல்லாரும் கத்துறாங்க. பரலோகம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அல்லேலூயா. என் பிள்ளைகள் படுற வேதனை அந்த பழைய ஏற்பாட்டில் பாருங்க, என் பிள்ளைகள் படுற வேதனையை, ஆளோட்டிகள் செய்யற அக்கிரமத்தை நான் பார்க்கிறேன், என்னால முடியலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறார்? நான் இறங்கினேன் அப்படிங்கிற. அது மாதிரி இந்த ஆமான் செய்த அந்த சூழ்ச்சினால எல்லாரும் கதறி அழுகிறான். 3 நாள். 3வது நாள் அதுக்கு முன்னாடி எஸ்தரும் அவங்களுடைய தாதிமார்களும் அங்க இருந்த யூதர்களும் போராடி கதறினாங்க, கத்தி அழுதாங்க, போராடினாங்க. அந்த கதறுதல் சட்டத்தையே என்ன செஞ்சிருச்சு? மாத்திருச்சு. சரியா? சட்டத்தையே. அதனாலதான் நல்ல நல்ல காரியங்கள், வேதத்தில் இருக்கிற காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? கதறணும், போராடணும். நம்மளா அழுதுட்ட பிரச்சனை இல்லை, ஆண்டவரை அழுக வச்சா நல்லது இல்லை என்ன? அதனால நம்ம அழுதுறணும், கண்ணீர் வடிக்கணும். ஒன்று ஆனந்தமாகவும் கண்ணீர் வடிக்கணும், ஆத்துமாக்களுக்காக என்ன செய்யணும்? கண்ணீர் வடிச்சு ஆண்டவரே இறக்கம் செய்யுங்க. இப்போ நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவரே நல்லா இருப்பது காரணம் நீங்கள், இன்னும் என் மேலே இறக்க செய், இன்னும் என் மேலே கிருபை செய், இன்னும் என் மேலே என்ன செய்யும்? கிருபை செய்யும். யோபு இந்த குடும்பம், இந்த கூட்டம் கதறுனது, அதனுடைய விளைவு சட்டத்தையே என்ன செஞ்சது? மாற்றினது. சரியா? முதலாவது ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக கதறணும். ஆண்டவரே எனக்கு இறக்கணும். சும்மா ஒரு தடவை 2 தடவை ஊமை செபம்லாம் பண்ணக்கூடாது. இந்த டீசெண்டான செபம் என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட டீசெண்டான செபம், ஊமை செபம்லாம் ஆகாது. அது முடியாத இடத்துல எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட கத்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி என்ன செஞ்சேன்? அபயமிட்டேன், கதர்னேன். இன்னைக்கு அவர்களுடைய கதறல், வேதனை, துன்பம், ஐயோன்னு சொல்லி இப்போ முதலாவது சட்டத்தை மாற்றணும். இந்த தேசத்தில் இருக்கிற
அந்த மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, ஆதியாகமம் 32 அதிகாரம் 24 வசனம், 26 வசனம், 29 வசனம். 32 24 26 29. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி, அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். 29 வசனம். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இப்ப ஓசியா தீர்க்கதரிசி, இதே யாக்கோபை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி 12 அதிகாரம் 4 வசனம். போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். சரி, இந்த 2 பாயிண்ட் இருக்குது, 2 வசனத்தையும் பார்க்குறோம். இங்க ஆதியாகமத்தில் பார்க்கும், பொழுது விடிகிற வரைக்கும் என்ன செஞ்சா போராடுனான். சரியா? இங்க யோசியால சொல்லும்போது அழுது என்ன செய்யறான், கெஞ்சிறான். போராடுறான், அழுகிறான், கெஞ்சிறான். இது எதுக்காக செய்யறான்? தன்னுடைய தேவன் தன்னை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். இந்த உலகத்துல எல்லா ஆசீர்வாதத்தை விட ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் பெரியது. இது அறிஞ்சிருந்தான். யாக்கோவுக்கு மாம்சீகத்தில் எல்லாமே இருந்தது, அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. அவனும் அவங்க அண்ணனும் ஒரு இடத்துல குடியிருக்கும்போது சொல்றாங்க, அந்த பூமி தாங்கக்கூடாதா இருந்தது, அவ்வளவு ஆசைகள் அவங்களுக்கு என்ன செஞ்சது இருந்தது. இவ்வளவு ஆசை இருந்த மனுஷன் எதுக்காக ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம்னா நிரந்தரமானது. அந்த ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் நிலைச்சிருக்கும் சொல்லி விடிய விடிய போராடுறான். தனக்காகவும் தன்னுடைய சந்ததிகளுக்காக, சொல்லுங்க, தனக்காகவும் போராடுறான். அப்படி நம்ம போராடுறோமா? ஒரு கூட்டம் கதறி போராடினது எதுக்காகனா சட்டத்தை மாற்ற. இன்னொரு கூட்டம், இன்னொரு நபர் கதறி போராடுகிறார் தனக்காகவும் தன்னுடைய சந்ததிக்காகவும் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குவதற்காக. எந்த ஆசீர்வாதம்? அழிவில்லாத ஆசீர்வாதம். இஸ்ரவேலுங்கிற பேரை வாங்கின ஆசீர்வாதம். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலுங்கிற பேரை அழிக்க உலகத்தில் ஒருவனும் பிறக்கவில்லை. அல்லேலூயா. இன்னும் பிறக்க போறதும் இல்லை. ஏன்னா அதை கொடுத்தது சர்வ வல்ல தேவன். மனுஷன் வைக்கல அந்த பேரு. அந்த நாட்டுக்கு பேர் வச்சது யார்? மனுஷன் கிடையாது, சர்வ வல்ல தேவன் பேர் வைத்தார். இஸ்ரவேல் அப்படிங்கிற பேரை வைத்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த இஸ்ரவேல் உலகத்துல சிறந்து விளங்குகிறது. போராடினார் அதை பெற்றுக்கொள்ள. இன்னைக்கு அந்த 1500 ஆண்டுகளாய் இந்த இஸ்ரவேலுங்கிற தேசம் சிறந்து விளங்குகிறது. அல்லேலூயா. அதுக்கு காரணம் அந்த யாக்கோபு போராடின போராட்டம். கத்துறார், கதறார், அழுகிறார், கெஞ்சிறாரு. ஒரு பக்கம் போராடுறார், ஒரு பக்கம் அழுகிறார், ஒரு பக்கம் கெஞ்சுகிறார். ஆண்டவரே என் குடும்பத்தை என்ன செய்யும்? ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதிங்கிறார். என் ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். இன்னைக்கு அப்படி நம்ம போராடுறோமா? அப்படி நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. நம்ம இன்னைக்கு மாம்சீகத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக மனுஷன் போராடுறான். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டோடத்துல பெற்றுக்கொள்றதுக்காக நான் தான் சொல்றேன்ல, அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம எவ்வளோ போராடுகிறோம், எப்படி போராடுகிறோம், எவ்வளோ போராடுகிறோம். சரியா? இந்த கேள்வியை வச்சுக்கோங்க. ஒரு சட்டத்தையே மாற்றினது, அவங்க கதறினது, ஒரு சந்ததிக்கே ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நிலைச்சு நிற்கி. இந்த மாதிரி நம்ம போராடுகிறோமா? ஏன்னா வருஷத்துல கடைசி நாட்களில் நெருங்கி இருக்கிறோம். எவ்வளவு நாள் இந்த உலகம் இருக்குன்னு தெரியாது, ரகசிய வருகை எப்போ இருக்குன்னு தெரியாது. அது வரைக்கும் போராடி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தன்னுடைய சகோதரன் எதிரியா வருகிறான், தன்னை கொல்லும்படி வருகிறான். இவன் ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே அந்த எதிரியாக வந்தவன் சமாதானம் என்ன செஞ்சுட்டான்? கொல்லணும் வந்தான் அந்த எதிரியை. சமாதானம். காரணம் இங்கே தேவனுடைய அழியாத ஆசீர்வாதம். இப்ப என் மேல அழியாத ஆசீர்வாதம் இருக்கும்போது எனக்கு எதிராக எந்த தீமை என்ன செய்யாது? வராது. அல்லேலூயா. சரி, இன்னொரு பாயிண்ட் பார்ப்போம். ரூத்து புத்தகம் 1வது அதிகாரம் 9ஆம் வசனம் 14ஆம் வசனம். ரூத் இருக்கு இல்லையா, 1 சாமுவேலுக்கு முன்னாடி உள்ள புத்தகம். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சரி, 9ஆம் வசனம். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு என்ன செஞ்சாங்க? அழுதாங்க இருக்கு இல்லையா, 14ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். சத்தமிட்டு என்ன செஞ்சாங்க? அழுதாங்க. அழுகையில ஒருத்தி என்ன செஞ்சிட்டா?
ஓடிய போயிட்டா ஒருத்தி பற்றி கொண்டான்னு இருக்குதுல்ல. எதுக்காகவே அழுகணும்? இப்போ நகோமிட்ட ஏதாவது ஒரு நல்ல ஆசீர்வாதம் இருக்கா அப்படின்னா இல்லை. சொல்லுங்க, என்னதில்ல? இல்லை, இல்லை, ஒன்றுமே இல்லை. சரியா? அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருமே அழுகிறாங்க. அப்படி ஒரு மருமகளுடைய அந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா, மருமகள் கதறா, போக மாட்டேன், உன் கூட தான் என்ன செய்வேன், வருவேன். ஒருத்தி போயிட்டா, இன்னொருத்தி என்ன செய்யறா, இவளுடைய கதறுதல் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏசப்போடைய பேர் பட்டியல் என்ன செஞ்சிட்டா, ரூத்துங்கிற பெண் வந்தா. ஒரு அந்நிய பெண்ணு, அவங்க சபிக்கப்பட்ட ஒரு கூட்டம், அருவருப்பான கூட்டம். அந்த வம்சமே 10 தலைமுறைக்கு எங்கே வரக்கூடாது, ஆலயத்துக்கு வரக்கூடாது. ஆனால் பாருங்க, சபிக்கப்பட்ட, ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்ட, அற்பமாக எண்ணப்பட்ட அந்த கூட்டம், அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு பெண்ணு இயேசுனுடைய பெயர் பட்டியல் என்ன செய்கிறா, வருகிறா. தாவீதுக்கு அவ யார் தெரியுமா? பூட்டி, தாத்தா அப்பாவுடைய ஒய்ஃப், பூட்டி லிஸ்ட்ல வர்றா. அந்த அதுக்கு காரணம் என்னன்னா, அவளுடைய அழுகை. அல்லேலூயா! அவளுடைய கதறுதல், சத்தமிட்டு அழுகிறா, கண்ணீர் வடிக்கிறா, கதறா. அப்படி அழுக அழுக அவளுடைய வாழ்க்கையில மேன்மை என்ன செய்யுது, அவளுடைய வாழ்க்கை தரம், வாழ்க்கை மேன்மை அடைந்து கொண்டே இருக்கு. ஒரு காலத்தில் அவள் சபிக்கப்பட்ட கூட்டம், ஒரு பக்கம் தேவனால அருவருக்கப்பட்ட கூட்டம், தலைமுறையே வரக்கூடாத ஒரு கூட்டம். கதறி கண்ணீர் வெடித்து அழுக அழுக அவளுடைய வாழ்க்கையில அந்த மேன்மை என்ன செஞ்சது, கடந்து இன்றைக்கு அவள் இயேசு கிறிஸ்துனுடைய பெயர் பட்டியல, பிறப்பினுடைய பெயர் பட்டியல வந்திருக்கிறான்னா, அவளுடைய அழுகையும் அவளுடைய கதறதெல்லாம் ஒரு காரணம். சும்மா நம்ம போராடுறோம், கண்ணீர் வடிக்கிறோம், அதை கதறோம்னா அது ஒரு நாள் வீணா என்ன செய்யாது, போகாது. அது மேன்மையை கொண்டு வரும், அது உயர்வை கொண்டு வரும். அடுத்து அது ஒவ்வொரு மேலா என்ன செய்யுது, நம்மளை கொண்டு போய் கொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதனால மான்கள் கதறுகிறது போல நம்ம கதறணும். எதற்காக கதறணும் அப்படின்னு சொல்லி இப்போ 3 காரியத்தை இன்னொன்று காரியத்தை வாசிக்க போறோம். அங்க வெளிப்படையா கதறினாங்க அப்படின்னு இருக்காது, ஆனால் நடந்தது அதுதான். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அடுத்து யோவான், அடுத்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க. வேண்டுதல், ஆண்டவரே இரக்கம் செய், ஆண்டவரே இரக்கம் செய், ஆண்டவரே அபிஷேகம். ஆண்டவரே எதுக்காக காத்திருந்தாங்கன்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக. இன்னைக்கு இப்படி காத்திருக்கிறோமா என்று பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு 10 நாள், ஏசப்பா 40 நாள் பரலோகம் போயிட்டாரு, 50 நாள் தான் பெந்தைக்கோஸ்து நாள். இந்த 10 நாட்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க. பேசாம உட்காந்துருந்தாங்களா? இல்லை, ஆண்டவரே இறக்கச்சு, ஆண்டவரே இறக்கச்சு, ஆண்டவரே இறக்கச்சு. ஒரு நாள் காலையில் ஆரம்பிச்சு நைட்டை முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு என்ன ஒன்று காணும், சரி போ அடுத்த நாள். 10 நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி வெறுமையா இருக்கிறதெல்லாம் கஷ்டம் தெரியுங்களா? பரிசுத்த ஆவி இருந்தால் தான் உற்சாகம் இருக்கும். இப்போ அபிஷேகம் பெற்றவங்க பாருங்க, இப்போ நமக்குள்ள ஆவியானவர் இருக்காரா, எவ்வளோ நேரம் ஜெபம்னாலும் போர் அடிக்காது. ஆனால் ஆவியானவர் இல்லாதவங்களுக்கு என்ன இருக்கும், போர் அடிச்சுக்கிட்டு இருக்கும். 10 நாட்கள் போராடுறாங்க. அதில் 10 நாளில் எத்தனை குழப்பம் வந்திருக்கும், அது எல்லாத்தையும் ஆண்டவர் முறியடிச்சார். அல்லேலூயா. ஜெபத்தில் வேண்டுதல் போராடிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே இறக்கஞ்சி, ஆண்டவரே அபிஷேகம், ஆண்டவரே அக்கினி, ஆண்டவரே வல்லமை, ஆண்டவரே அபிஷேகம், ஆண்டவரே அக்கினி, அப்படியே புலம்பிட்டு ஆண்டவரே வல்லமை 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 வல்லமை, அப்படியே ஆண்டவரே நிரப்புங்க 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 புலம்பிக்கிட்டே என்ன செய்யும். இப்படி செஞ்சாதான் ஆவியானவர் வருவார். 10 நாட்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக காத்திருந்தாங்க. ஒரு நாள் 1 மணி நேரம் கூட நம்ம காத்திருக்கிறோமா? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த வருஷம் எப்படி கிடைக்கும்? கதறாம என்ன செய்யாது, போராடும், கதறணும், ஆண்டவரே இறக்கம் செய். இந்த மான் மாஞ்சிக்கிறது கதறுகிறது போல, அதுக்கு உயிர் அதுதான், தண்ணி தான் அதுக்கு உயிர். அந்த உயிரை நம்ம என்ன செய்யணும், நமக்கு உயிர் பரிசுத்த ஆவியானவர். அப்படி நம்ம கதறி இருக்கிறோமா? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் 10 நாட்கள் தரித்திருந்தாங்க. 10வது நாள் 50வது நாள் பிறந்தது, அதிகாலையில பிறந்தது. பிறக்கும் பொழுது பவுல் அந்த பேதுரு சொல்வார், பொழுது விடிஞ்சு 3வது மணி 6 மணி 9 கண்ணீர், ஆண்டவரே இறக்க அபிஷேகம் அபிஷேகம். 1 மணி நேரம் உட்கார்ந்து ஆண்டவரை பரிசுத்த வல்லமை வல்லமை வல்லமைன்னு புலம்பி இருக்கிறோமா? வீட்டில் நீங்க உண்மையாவே நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்க்குறாரு, கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அப்படி ஜெபம் பண்ணலைன்னா தயவுசெய்து தவறு, அது பெரிய பாவம். அதை தயவுசெய்து என்ன செய்யுங்க, இந்த வருஷம் முடிவுக்குள்ள என்ன செய்யுங்க, ஒரு நாளாவது உட்கார்ந்து என்ன செய்யுங்க, உபவாசம் இருந்து கண்ணீர் வெடிச்சு ஆண்டவரே ஆண்டவரே இறக்கம் செய், ஆண்டவரே இறக்கம் செய்யுங்க என்ன செய்யுங்க, போராடி ஜெபம். அப்படி செய்தால் பரலோகம் சந்தோஷப்படும். அந்த 10 நாட்கள்
50வது நாள் ஒருத்தர் பாருங்க, அதுல என்ன பிரச்சனை தெரியுமா, என்ன பிளஸ் தெரியுமா, 120 பேர் மேல பரிசுத்தாவி என்ன செஞ்சாரு. அப்ப 120 பேர் என்ன செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம சபைக்கு குறைஞ்சது 50 பேர் வைங்களா, 50 பேரும் பரிசுத்தாவியில் நிரம்பி இருந்தா யாரும் ஒரு பெரிய எழுப்புதல் வந்திருக்கு தெரியுமா. 50 பேர் ஆவியில நிறைஞ்சா ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்ன செய்யும், வந்துடும் கண்டிப்பா. ஒரு காலத்தில் நடந்துச்சா, இந்த சபையில் அதிகபட்ச அபிஷேகம் பெற்றவங்க இருந்தாங்க. அபிஷேகம் பெற்றவங்க அதிகமாக இருந்தாங்க, ஆவியில நிறைஞ்சி பயங்கரமாக ஜெபம் பண்ண. அப்படி ஜெபம் பண்ணும்போது நான் போகிற இடத்துலலாம் ஊழியம் என்ன செய்யுது, ஊழியம் நடந்தது. அதிகமாக செபிக்கும் போது செபிக்க என்ன செய்ய, கிரியல் கத்தோடைய கிரியல் நடந்துகிட்டே இருக்கு. அதனால தான் நம்ம சபையில் நம்ம மூலியமா நிறைய பேர் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் வச்சிருப்பாரு. நான் சொல்லுதேங்க, 2வது சொந்தக்காரங்க, அப்புறம் 3வது நண்பர்கள், நம்ம குடியிருக்கிற பகுதி யாருக்காவது சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும், சோமணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளே அவங்கள ரட்சிப்பார். கத்தனை விட கணக்கு குற்றவாளியாக இருக்கக்கூடாது. இந்த அபிஷேகத்துக்காக போராடுற ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு போராடுறேன். அப்படி நம்ம போராடி அபிஷேகம் பெற்றுக்கோ. சரியா. கடைசியாக லூக்கா 2வது அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனம். லூக்கா 2வது அதிகாரம் 37 38. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். நைட்டு மகளும் போராடிக்கிட்டே இருக்க ஒரு அம்மா, ஏசப்பா ஏசப்பா ஆண்டவரே. அப்ப ஏசப்பா தெரியாது இல்லையா, பழைய ஏற்பாட்டுப்படி போராடி கண்ணீர் வெடிச்சு நைட்டு மகளும் உபவாசம் இருந்து அழுது போராடுது. எதுக்கு? தேவனை தரிசிக்க. அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் நம்ம இப்ப நம்ம புலம்புறோம்னா ஒரு நாள் என்ன செய்ய போறோம், தேவனை தரிசிக்க போறோம். தேவனை தரிசிப்பதற்காக புலம்பியே ஆக வேண்டும், கதறியே ஆக வேண்டும். அல்லேலூயா. தேவனை பரலோகத்தில் போய் தரிசிக்கணும்னா இங்க பூமியில என்ன செய்யணும், கதறணும், கண்ணீர் வெடிக்கணும், புலம்பணும், அழுகணும். இந்த அம்மா 84 வயசு அம்மா நைட்டு மகளும் ஜெபம் பண்ணுது. எனக்கே பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. 84 வயசு அம்மா, வயசானவங்க. இப்போ அவங்களுக்கு யாருமே இல்லை. ஆனால் என்ன செய்யுது, தேவாலயத்தில் வருது, போராடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கிடைக்கிற நேரத்தில் தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. வீட்டில் தனி ஜெபம் பண்ணுங்க. சமயம் கிடைச்ச சர்ச்சுக்கு வந்து என்ன செய்யுங்க, ஆண்டவர் ஆராதிங்க, சோத்திரம் ஓசனா புலம்புங்க. ஒரு நாளைக்கு தேவனை என்ன செய்யணும், தரிசிக்கணும். இவங்க பூமியில் இருக்கும்போது தரிசித்தாங்க, நம்ம பரலோகத்தில் போய் என்ன செய்யணும், தரிசிக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும், தேவாலயத்தோடு, தேவனோடு, ஊழியத்தோடு, சபையோடு நல்ல ஐக்கியம் இருக்கணும். புலம்பிக்கிட்டே இருந்தாங்க, சோமனிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க, அதனால தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, மானானது நீரோடையில் வாஞ்சிக்கிறது போல நீங்க கதறுங்க. யாருக்காக கதறுங்க, சட்ட திட்டங்கள் மாறுபடி கதறுங்க. எதுக்காக கதறுங்க, சட்ட திட்டம் மாறணும். 2வது எதுக்கு, ஆசீர்வாதத்துக்கான. 2வது எதுக்கு, ஆசீர்வாதம். எனக்கு என் சந்ததிக்கு வரணும்னு கெஞ்சிறான், கதறான், அழுகிறான். சரியா. அடுத்து மேன்மை வரணும், என் வாழ்க்கையில மேன்மை வரணும். தேவ சமூகத்தில் அழுகுங்க, போராடுங்க, கதறுங்க. அற்பமாய் சபிக்கப்பட்ட ஒரு கூட்டமாகி இருந்த அந்த ரூத்து தானே ஏசப்படைய பேர் பெற்றில் வந்ததுக்கு அவள் அன்னைக்கு அழுகை ஒரு காரணம். பற்றி கொண்டால் அழுதா, பைபிள் சொல்ல சத்தமிட்டு அழுகிறார். உங்களோட தான் வருவோன்னு சொல்லி சத்தமிட்டு அழுகிறார். இன்னைக்கு இந்த நம்ம சபை ஒருவேளை பார்வைக்கு என்ன சபையா இருக்கலாம், ஒரு அற்பமான சபையா மற்றவங்களுக்கு தெரியலாம். இந்த சபைதான் மணவாளனாய் இயேசுவின் இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறது. அல்லேலூயா. மணவாளனாய் இயேசுவின் இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறது. ஒருவேளை அற்பமா இருக்கலாம், கதறியாளுதான், பற்றி கொண்டால் கடந்து போயிட்டார். அதே போல அபிஷேகத்துக்காய் கதற வேண்டும். கடைசியாக என்ன செய்ய வேண்டும், தேவனை தரிசிப்பதற்காக நம்ம கதறுவோமா ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் முழங்க பண்ணிட்டு, ஆண்டவரே இரக்கம் செய்யும், 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 ஆண்டவரே இரக்கம் செய்யும். இப்ப நம்ம ஆண்டவரிடத்துல இன்னைக்கு நீங்க இன்னுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணணும்னு வைங்களேன். நீங்க வீடுகளில் போய் என்ன செய்யும், உங்க வீட்டில் போய் கதறுங்க. ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யும். அபிஷேகத்துக்கான கதறணும் ஒண்ணு, ஆண்டவரே சோதரன் ஆசீர்வாதத்துக்கான கதறணும். அமேன். சோதரம் 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 என் வாழ்க்கையில மேன்மை வர்றதுக்காக நான் கதறணும்.
அப்படிப்பட்ட கதறுதலை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஓ சோதரம், நமக்கு விரோதமா இருக்கிற தீமைகள் அழிக்கப்படுவதற்காக கதறுங்க. என் குடும்பத்தில் எந்த சாபம் இருக்கக்கூடாது, பரலோகத்திலிருந்து எனக்கு எந்த தண்டனையும் வந்துடக்கூடாது, எனக்கு இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்கப்பா. எங்க தேசத்துல தீமைகள் இருக்கப்பா, அதெல்லாம் அழிக்கப்படணும். ஆண்டவரே இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா, இன்னைக்கு பல ஜெபங்களை நம்ம ஜெபம் பண்ணோம். அருமையான சகோதரர் சாட்சி சொன்னது போல ஒவ்வொரு நாளும் நாங்க நேசித்தோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நாங்க சோதரம் எங்க விசுவாசி மேல இறக்க செய்யுங்க, தயவு செய்யுங்க, கிருபை செய்யுங்க சொல்லி இப்ப கேட்போமா? ஆண்டவரே என் மேல எந்த தீவி இருக்கக்கூடாதுப்பா. அன்னைக்கு ஒரு சட்டத்திட்டம் வந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்களை அழிக்கும்படி கதர்னாங்க, போராடினாங்க. சட்டத்திட்டத்தை கத்தர் உடைத்து போட்டா. அன்னைக்கு நைட்டே ராஜாவுக்கு தூக்கம் இல்லாம ஆக்கினார். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா விடிய விடிய போராடினாரு. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதியோ, என்னை ஆசீர்வதியோ, போக விட மாட்டேன். போராடினார் ஐயா. அந்த மாதிரியான ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் போராட எங்களுக்கு உதவி செய்யும். நான் உன் கூட தான் வருவேன், நான் உன் கூட தான் வருவேன். கதறி கதறி அழுதா ரூத்து. மேன்மை கடந்து வந்தது. பார்வைக்கு எப்படி அற்பமானது, பார்வைக்கு ஒன்றுமில்லை. இந்த சபை அப்படித்தான். இந்த சபைக்கு பார்வைக்கு ஒன்றும் இல்லை, அற்பமான சபை தான். இந்த சபையில தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட என்ன செய்றார்? நிறைந்திருக்கிறார், நிறைந்திருக்கிறார், நிறைந்திருக்கிறார். இந்த சபையை ஆண்டவர் நம்பி வருகிறவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் மேன்மை அடைவார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே சோத்ரா 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 சோத்ரம். கடைசியாக பரிசுத்த ஆவிக்காக, ஆவியானவருக்காக கதறி ஜெபத்தில் வேண்டுதல் தரித்திருந்தாங்க ஐயா. அது மாதிரி இந்த மத்தியானத்தில் ஆண்டவரே ஆவியானவர் எனக்கு வேணும், அபிஷேகம் எனக்கு வேணும், வல்லமை எனக்கு வேணும், கிருபை எனக்கு வேணும். இப்படி நம்ம புலம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு நாள் பரிசுத்த தெய்வத்தை நாம் நேரடியா சந்திக்க போறோம். அல்லேலூயா. ஆண்டவரே இறக்க செய்யட்டும், ஆண்டவரே தயவு செய்யட்டும். ஆமென் ஆமென். அப்படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை இறக்க செய்ய சொல்லி நம்ம எல்லாம் கேட்போமா? ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய வல்லமைக்காய் சோத்ரா சோத்ரா சோத்ரம். அழிந்து போகாத அந்த ஆசீர்வாதத்தினால என்னை நிரப்ப மாட்டேன், அழிந்து போகாத அந்த ஆசீர்வாதத்தினால என்னை நிரப்ப மாட்டேன். என்னை நிரப்பு, என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதியும், உம்மை போக விட மாட்டேன் என்று போராடினது போல எனக்கு இறக்க செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. யாக்கோபை ஆசீர்வதித்தவர் என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி, ஆசீர்வதியும் ஆண்டவரே. சோத்ரா சோத்ரா சோத்ரா. பொழிந்திடும் வல்லமை